தொல்லுயிர் கரைசல் வந்துங்க ஒரு ஏக்கருக்கு 50 லிட்டர் தொல்லுயிர் கரைசல், 1 லிட்டர் EM2 2 ஆட் பண்ணி ஒரு நாள் வச்சு கொடுத்தீங்கன்னா இந்த 50 லிட்டர்ல இருக்கிறது 100 லிட்டரான தன்மைக்கு வந்துருங்க. ஆமா, தொல்லுயிர் கரைசலை ஆட் பண்ணும் போதுங்க வீரியம் அதிகமாயிருங்க. அப்போ தொல்லுயிர் கரைசல் நம்ம நுட்பத்தை தெரிஞ்சுக்கணுமுங்க. இந்த EM தொழில்நுட்பத்தை தெரிஞ்சுக்கிட்டா முன்ன விவசாயத்துக்கு வர்றாங்களாங்க, இயற்கை விவசாயத்துக்கு இந்த 2 தொழில்நுட்பம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா விவசாயத்துல ஜெயிச்சிடலாமுங்க. அப்புறம் இப்ப முதல்ல வந்து வேளாண்மை துறையில ஆரம்பத்துல நுண்ணுயிர்களை வாங்கணுமுங்க. WTC வெளியில வாங்கணுமுங்க. அசோஸ்பைரிலம், பொட்டாஸ், வேம், ட்ரைகோடர்மா விரிடி, விவேரியா பேசியானா ஆரம்பத்துல வந்துடுதுங்க. அது அப்படியே இப்ப வச்சிருக்கிறோமுங்க. 300 லிட்டர்ல மல்டிப்ளை பண்ணி வச்சிருக்கோம். அது காட்டு கொடுப்போமுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நாம தொழில்நுட்பத்தை தெரிஞ்சுக்கிட்டதுனால அதை அதிகமா பயன்படுத்துறது இல்லைங்க. இதைத்தான் பயன்படுத்துறோமுங்க. மண்ணுயிர் கரைசல் இருக்கக்கூடிய சத்துக்களே அபரிமிதமுங்க. இதை அடிப்படை வந்து இது ரெண்டையும் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணுமுங்க. தெரிஞ்சுக்கிட்டா சிறப்பா பயன்படுத்தலாம் பாருங்க. இது மண்ணுயிர் கரைசல்ல கடலை புண்ணாக்கு போட்ட கலவைங்க. 500 லிட்டருங்க. மண்ணுயிர் கரைசல் 1 லிட்டர், கடலை புண்ணாக்கு 5 கிலோ போட்டு ஆட் பண்ணுதுங்க. 500 லிட்டர் கடலை புண்ணாக்கு 3 கிலோ. கடலை புண்ணாக்கு 3 கிலோங்க. மண்ணுயிர் கரைசல் 1 லிட்டருங்க. 2 கிலோ நாட்டு சர்க்கரைங்க. 500 லிட்டருக்குங்க இந்த கரைசல் போட்டுக்கிறோமுங்க. அந்த ட்ரிம்ல EM பயன்படுத்தி இருக்கிறோமுங்க. 500 லிட்டருக்கு 1 லிட்டர் EM2, 2 கிலோ நாட்டு சர்க்கரை போட்டு அதை பயன்படுத்தி இருக்கிறோம். நேரடியா காட்டுக்கு போறதானுங்க. பல வாசங்கள் தான் வருங்க. இன்னொன்னு எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, சுத்தி விடுறதுக்கு எல்லாமே சிரமப்படுறாங்க. அப்ப நாங்க என்ன பண்ணி இருக்கிறோம்னாங்க, எங்களது கம்ப்ரஸர் இருக்குதுங்க. அந்த கம்ப்ரஸர் மூலியமா ஏர் செட் பண்ணி கலக்கிற முறையை கையாளுறோமுங்க. அது வந்து சிறப்பான நுண்ணுயிர் பெருக்கத்துக்கு உதவியா இருக்குதுங்க. ஏன்னா எல்லாமே வேலைப்பளு நிறைய இருக்குங்க. முழு நேர விவசாயியாவும் இருக்க முடியாதுங்க. அதனால களைக்குற மெத்தட் ஈஸிங்க. இப்ப வீடு விவசாயம் மாடி தோட்டம் வச்சிருக்கிறாங்களா, ஃப்ளோயர் மூலியமாவோ மீன் தொட்டி மோட்டர் போட்டோ பயன்படுத்திக்கலாம். இது எத்தனை ஏக்கருக்கு விடலாமுங்க? இப்ப வந்து 500 லிட்டருங்க. ஒரு குழி காட்டு கூடலாமுங்க, 2 ஏக்கருக்கு கூடலாமுங்க. நம்ம எவ்வளவு நுண்ணுயிர் கீழே கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு சிறப்புங்க. சிறப்பா இருக்கு. அளவுங்கிறது இல்லைங்க. ஒரு பெல்ல ஒரு புரிதலுக்கோசரம் என்ன, ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டர் வச்சிருக்காங்க. கம்மிப்புல ரசாயனம் உள்ள பழகி பேர் மண்ணுயிர் கம்மியா இருக்குங்க. நம்ம அதிகமான அளவு கொடுக்க நுண்ணுயிர் பெருக்க சிறப்பா இருக்கும். எவ்வளவுக்கு அதிகமா கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு நன்மைங்க. இது அந்த மெத்தேடுங்க. அப்புறம் வினிகர்னு சொன்னோம்லங்க, இது வந்து வினிகருங்க. சரி, ஒரு உள்ள போட்டுக்கிறோங்க. வாழைப்பழத்துலங்க. வாழைப்பழம் வந்துங்க 20 கிலோங்க. சரிங்க. 7 கிலோ நாட்டு சர்க்கரைங்க. அவ்வளவுதானுங்க. தண்ணி ஊத்திங்க ஏர் டைட்டா மூடி வச்சிட்டோம்னா 45 நாளைக்கு ஒண்ணுமே பண்ண வேண்டியது இல்லைங்க. முதல்ல 3 நாளைக்கு நீக்கப்படாதுங்க. அப்புறம் ஒரு 8 நாளைக்கு ஏர் மூடி நீக்கிங்க ஓபன் பண்ணிட்டோம்னா அதுல இருந்து 45 நாளைக்கு அப்படியே விட்டுருவாங்க. இயற்கை வினிகர் இதுல கிடைச்சிருங்க. ஸ்ப்ரே பண்றதுங்களா இல்ல இது வந்து ஸ்ப்ரே பண்ணலாமுங்க. இந்த மோர் கரைசல் சொன்னோம்லங்க, ஆமாங்க, அதோட ஆட் பண்ணிக்கிட்டோம்னா பூ பெருக்க சிறப்பா இருக்குங்க. இப்ப வந்துங்க வாழைப்பழத்தை பயன்படுத்தி வினிகருங்க. வாழைப்பழம் முழுசா உள்ள போட்டு முழுசு அரிஞ்சு போட்டுக்கிறதானுங்க. இது பூ பெருக்கத்துக்கு நம்மளுக்கு சிறப்பா இருக்குங்க. மோர் கரைசலோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாழைப்பழம் போட்டதுங்க முழுமையா சாப்பிடலைங்க. அதாவது இந்த பெருக்கம் வந்து சிறப்பா இருக்குங்க. எத்தனை நாள் வச்சாலும் கெடாதுங்க. இது மோந்து பாருங்க, EM பல வாசம் தான் வரும். ஆப்பிள் வினிகருங்கிறது இயற்கை வினிகருங்க. இத வந்து நீங்க வீட்டு சுத்தம் பண்றதுக்கு பயன்படுத்தலாமுங்க. மோர் கரைசலோட ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா சிறப்பான வளர்ச்சிங்க. காட்டு கூடும் போதுங்க ஸ்ப்ரே பண்ணும் போது EM நம்ம சொன்னோம்லங்க, EM5 அதோட இது டேங்குக்கு 50 மில்லி கலந்து ஸ்ப்ரே பண்ணிட்டாங்க. பூ அபரிமிதமா பூக்குங்க. இலை பெருக்க சிறப்பா இருக்குங்க. அப்புறம் வந்துங்க இந்த வினிகர் பயன்படுத்துறதுல இப்ப நாங்க பயன்படுத்தினது வாழைப்பழத்தை வச்சுங்க. அப்போ வாழைப்பழத்துக்கு உண்டான சத்தே முதல்ல பொட்டாஸ் இருக்குங்க. அப்போ பொட்டாசோட சத்தும் அபரிமிதமா இருக்குங்க. பூ பெருக்கம் நல்லா இருக்குங்க. காம்பு பிடித்தம் நல்லா இருக்கு, விழுகாது. இப்ப தக்காளி எல்லாம் பாத்தீங்கன்னா வெயிட் ஏறிச்சுன்னா காம்பு விழுந்துரும். அந்த பிரச்சனை இருக்காதுங்க. வளர்ச்சி சிறப்பா இருக்கும். நீங்க இதை வந்து EMஓட தான் பயன்படுத்தணுமா அப்படிங்கறது இல்லைங்க. இது தயாரிச்சுக்கிட்டீங்கன்னா அனைத்து வகையான கரைசலோடமு 1 லிட்டர் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா சிறப்பான வளர்ச்சி இருக்குங்க. இத வந்து வினிகரோடைய சிறப்புங்க. அப்புறம் தாய் திரவத்தை எப்படி செய்யறதுன்னு அந்த ட்ரம்ல பாக்கலாமுங்க. இது வாழைப்பழமுங்க. நீங்க வாழைப்பழத்துலதான் வினிகர் செய்யணுமா, வேற எதுல வேணா செய்யலாமான்னு ஒரு கேள்வி வருங்க. அனைத்து வகையான காய்கறி கழிவுகள், பழம், இலை, இப்போ எங்க இதுல முருங்கை இருக்குதுங்க.
அதனால முருங்கையே வந்து ஒரு 20 கிலோ முருங்கை வெட்டிங்க, அதுல ஒரு 7 கிலோ நாட்டு சர்க்கரை போட்டு தண்ணி ஊத்தி மூடி வச்சிட்டீங்கன்னா 45 நாள் முருங்கை வினிகர் கிடைச்சிருங்க. அப்ப என்னங்கன்னா முருங்கையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அபரிமிதமா இருக்கும். அது அனைத்து வகையான கரைசலோடும் பயன்படுத்தலாம். எங்களுக்கு வாழைப்பழம் இருந்ததுங்க, அதனால போட்டுக்கிறோம். எது போட்டாலும் ஒரே பொருள் தான் போடணுங்களா? முருங்கை போட்டா முருங்கை, அதாவது அப்படி இல்லைங்க, கிடைச்சதுன்னாங்க முருங்கை, இப்போ இது இப்போ சோத்து கத்தாழையிலையும் கூட போடலாமுங்க. கிடைச்சதுன்னா அதுலயும் போடலாம். அனைத்து வகையான அனைத்து வகை, இப்போ பழம் கிடைக்குது, சோத்து கத்தாழை கிடைக்குது, முருங்கை கிடைக்குது, அப்புறம் பப்பாளி பழம் கிடைக்குது, பூசணிக்காய் கிடைக்குது. எதா இருந்தாலும் 50 லிட்டர் கேனுக்கு 20 கிலோங்க, 7 கிலோ நாட்டு சர்க்கரை, அவ்வளவுதான். தண்ணி வந்து 40 லிட்டருக்கு ஊத்திடுறோம்ங்க, மூடி வச்சிடுறோம். ஃபர்ஸ்ட் 3 நாளைக்கு நீக்கப்படாதுங்க, அடுத்த 5 நாளைக்கு நீக்கி மூடிடணும். அப்புறம் நீக்கவே வேண்டியது இல்லைங்க. 45 நாள் விட்டுறீங்க, 46வது நாள் இது தெரியாயிருங்க. இது வந்து லைஃபே இது இல்லைங்க. ஏன்னா அது சிதைஞ்சு நிதாகருக்கு 2 வருஷமானாலும் எக்ஸ்பிரி கிடையாதுங்க. இப்போ இது போட்டு நான் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சுங்க. இன்னும் எந்த பிரச்சனையுமே நல்ல வாழைப்பழம் அப்படியே இருக்கு. துண்டு துண்டா அரிஞ்சு போட்டீங்கன்னா சீக்கிரம் சிதைச்சிருங்க. முழுசா 2ஆ கட் பண்ணி போடுறீங்க. முழுசா போட்டா ரொம்ப லேட் ஆகுங்க நொதிக்கிறதுக்கு. ஒரு பழத்தை 2ஆ கட் பண்றீங்க. அதே முருங்கையில வந்து 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு கட் பண்ணி உள்ள போட்டீங்க. இல்ல எந்த காயா இருந்தாலும் போடலாமுங்க. பிஞ்சு காய் இப்போ காயில உதிர்தலாம், கொய்யா காயில உளுருங்க, அதுவே 2ஆ வெட்டி போட்டலாம். கழிவுகள், அதாவது கழிவுன்னா பச்சை தன்மையில் இருக்கக்கூடிய அனைத்திலும் வினிகர் செய்யலாமுங்க. இப்போ ஆப்பிள் பழம் தான் ஆப்பிள்ல செய்யலாமுங்க. பல வகையில எல்லா வகையான பழம் கிடைச்சாலும் பயன்படுத்தலாம். கான்செப்ட் 20 கிலோவுக்கு 7 கிலோ சர்க்கரைங்க, தண்ணி 40 லிட்டர். கொஞ்சம் கேப் இருக்கணுங்க, ஏன்னா நொதித்தல் நடக்கும்போது கேஸ் உற்பத்தி ஆகுங்க. அதனால கொஞ்சம் கேப் வச்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லைங்க. இது வந்து மண்ணுயிர் கரைசலை பயன்படுத்திங்க. இதுல அனைத்து வகையான காய்கறி கழிவுகளுங்க, பழம் இதெல்லாம் போட்டு நுண்ணோட்ட ஸ்ப்ரே கலவையா வச்சிருக்கிறோமுங்க. இதுல வாழைப்பழம் போட்டுக்கிறோங்க, ஒரு எருக்களை போட்டுக்கிறோம். இதுல ஸ்ப்ரே பண்றதுக்குங்க. இதுல எடுத்துங்க இந்த மண்ணுயிர் கரைசல், இந்த நுண்ணோட்ட சத்துக்கா இப்போ பூச்சி விரட்டி பார்த்தோமுங்க. இது நுண்ணோட்ட சத்து கலவைக்கு இதுல இருந்துங்க ஒரு ஏக்கருக்கு 50 லிட்டர் 500 லிட்டர்ல கன்வெர்ட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இந்த டேங்க் அதுக்கு வச்சிருக்கிறோமுங்க. இப்ப இது 2 1000 லிட்டர் தாய் திரவமுங்க, மண்ணுயிர் கரைசலோட தாய் திரவமுங்க. மண்ணுயிர் கரைசல், இது மண்ணுயிர் கரைசலுடைய தாய் திரவமுங்க. இதை எடுத்து அனைத்து வகையான புண்ணாக்கு, இது தாய் திரவமுங்க, மண்ணுயிர் கரைசலுடைய தாய் திரவம். வெயில்ல இருக்குதுங்க, வெயில்ல தான் இருக்கணுங்க. இன்னும் வந்து பாருங்க, இதுமா அந்த பல வாசனை, அந்த வாசனை தான் இருக்குங்க. இப்ப சாணியில் இருக்கிற நுண்ணுயிர், மண்ணில் இருக்கிற நுண்ணுயிரை சிறப்பா வளர்த்திருக்கிறோமுங்க. இது வெயில் நிழல் சம்பகுதியில் இருக்கிறது மட்டும் சிறப்புங்க. இதை வச்சுதான் ஏர் கலக்கி விடுறதுக்கு உள்ள பைப் செட் பண்ணி இருக்கிறோங்க. அது கம்ப்ரஸர் போட்டு காமிக்கிறனுங்க, கலக்கிற மெத்தடுங்க. ஒவ்வொரு காம் நம்ம கலக்கிட முடியாதுங்க. இது மூடி வச்சிருக்கிற என்ன காரணம்னாங்க, வேற ஏதாச்சும் இடுபொருள் உள்ள விழுந்துருச்சுன்னா நுண்ணுயிரோட தன்மை மாறிடும். அதுக்கோசரம் இது மூடி போட்டு மாறிடுங்க. அதுக்கோசரம் இது மூடி வச்சிருக்கிறோமுங்க. டெய்லியும் காலை மாலை களை கூட்டுக்கலாமுங்க. இது இப்ப போட்டு 2 வருஷத்துக்கு மேல ஆச்சுங்க. இது எத்தனை வருஷமா இருந்தாலும் கெடாதுங்க. ஏன்னா அதுக்குண்டான நம்ம சூழ்நிலை கொடுத்துருக்குறோம். உள்ள எந்த பொருள் போகாம இருக்குது. இப்போ 2 வருஷம் இருக்கும் போதுங்க ஒரு 6 மாசத்துக்கோசரம் இதுல ஒரு 2 கிலோ நாட்டு சர்க்கரை மட்டும் ஆட் பண்ணிட்டா போதும். போட்டு தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி வேண்டியது இல்லைங்க. இது வந்து நாங்க எப்படி வச்சிருக்கிறோம்னாங்க, இது 1000 லிட்டர் கொள்ளளவு கூடியதுங்க. இப்போ நாங்க ஒரு 250 லிட்டருக்கு தாய் திரவம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குங்க. இந்த மட்டத்துக்கு நாங்க நிப்பாட்டி இருக்கிறோம். 750 லிட்டர் நாங்க பயன்படுத்துவோங்க. 200 தாய் திரவம் இருக்கு. தீர பாத்தீங்களா 300 லிட்டர் 250 லிட்டர் தாய் திரவம் இருக்குங்க. அப்ப தீர்ந்து விட்டு இதுல 10 கிலோ நாட்டு வெல்லம் ஃபுல்லா தண்ணி விட்டுட்டீங்கன்னா ஒரு வாரத்துல ரெடி ஆயிடும். மறுபடியும் ரெடி. அப்ப இது வந்து மறுபடியும் 2 வருஷத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவை பயன்படுத்திட்டா அந்த 250ல மறுபடியும் சர்க்கரை போட்டு உருவாக்கிறோம். அப்ப இந்த வீரியம் குறையாதுங்க. ஏன்னா ஒரு 2 வருஷத்தோட வீரியம் அதிகமா இருக்குங்க. அப்ப தண்ணி ஆட் பண்ணி சர்க்கரை போடும் போதுங்க ஒரு வாரத்துல ரெடி ஆகிறது 4 நாள்ல ரெடி ஆயிடும். அந்த பெருக்கம் தானே இதுங்க. இது தாய் திரவம் வந்து என்னென்ன கலந்துருக்கீங்க அது விளக்கமா சொல்றேங்க. அதாவது இது தாய் திரவம் ரெடி பண்ணு சொல்லணுமுங்க. அது தாய் திரவம் தயாரிக்கிறத அந்த கேன்ல காமிக்கிறாங்க பாரு. இது ஊரெல்லாம் தாய் திரவம் தானுங்க. மண்ணுயிர் கரைசலுடைய தாய் திரவம். இப்போ 20 லிட்டர் கேனுங்க. முதல்ல சொல்றேன் மண்ணுயிர் எப்படி தயாரிக்கிறதுங்க. 1 கிலோ பசுஞ்சாணிங்க, 1 கிலோ அவங்க தோட்டத்து மண்ணு, இல்லைன்னா சுத்து வட்டாரத்து மண்ணு, கெமிக்கல் இல்லாத மண்ணை எடுத்துக்கோணுங்க. ரெண்டுமே சாணியும் மண்ணை 2 பிசைஞ்சுங்க, பிள்ளையாறு பிடிக்கிற மாதிரி பிடிச்சு உருண்டைங்க. அது எதுக்குங்கன்னா பட்டை ஃபுல்லா கரைச்சு ஊத்திட்டோம்னா
காற்றோட்டம் கிடைக்காதுங்க. கிடைக்காது. அதுக்கோசரம் உருண்டை பிடிச்சுங்க இந்த கேனுக்குள்ள சிறு சிறு உருண்டையா போட்டுறணுங்க. போட்டுட்டீங்கன்னா இவ்வளவு ஃபார்முக்கு வந்துருங்க. 1 கிலோ சாணி 1 கிலோ மண்ணுங்க. அதுல 18 லிட்டர் தண்ணி ஊத்தி எந்த சுத்துறதோ எதுவும் பண்ணாம வெயில் நிழல் படுற மாதிரி வச்சிடணுங்க. இந்த மூடிலிங்க மேல இப்ப மூடி நீக்கியே வச்சிருந்தீங்கன்னா ஏதாவது பூச்சி உள்ள விழுந்துருங்க. அதுக்கோசரம் இந்த அதோட கேன் மூடியிலேயே 4 ஓட்டைங்க குண்டூசியில போட்டு ஏர் வர்றதுக்கு குண்டூசியில ஓட்டை போட்டுங்க மூடி வச்சிடுறீங்க. இது 21 நாளைக்கு கலக்கிறதோ எதுவுமே செய்ய வேண்டியது அப்படியே இருக்கணுங்க. 22வது நாள் 21 நாள்ல முடிஞ்சு பாத்தீங்கன்னா இந்த லேயர்ல பச்சை பச்சையா சில பாசிகள் வந்திருக்குங்க. சிவப்பு கலராவும் வருங்க, பச்சையாவும் வந்திருக்கு. 22வது நாள் 1 கிலோ நாட்டு வெல்லத்தை இதுக்குள்ளே ஆட் பண்ணிடுறீங்க. அப்பவும் கலக்கிறத போக்குவரத்து எதுவும் இருக்கப்படாது. மறுபடி 7 நாள் விட்டுட்டீங்கன்னா 28வது நாள் இது தாய் தரம் ரெடிங்க. இதுல இருந்து 1 லிட்டர் எடுத்து 1000 லிட்டர் கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா 1000 லிட்டர் தாய் தரவும் நம்மளுக்கு ரெடிங்க. அப்போ 20ல இருந்து எடுத்து 1 லிட்டர் பயன்படுத்தி 1000 லிட்டர் இருக்குதுங்க. அப்ப இதுல இன்னும் 18 லிட்டர் தாய் தரம் இருந்துகிட்டே இருக்கு. இது போட்டு இப்ப 2 வருஷம் ஆச்சுங்க. இன்னும் அப்படியே 1 லிட்டர் தான் எடுத்துருக்காங்க. ஏன்னா அதுலயே எங்களுக்கு தீரல. அதனால வெயில் நிழல வச்சுட்டீங்கன்னா தாய் தரம் ரெடி. இதை மண் உயிர் கரைசலுங்க. அப்ப இதுல வந்து என்னங்கன்னா 6 மாசத்துக்கு ஒருக்க இதுல ஒரு 100 கிராம் சர்க்கரை மட்டும் போட்டீங்கன்னா போதும். தாய் தரம் இருந்துகிட்டே இருக்குங்க. அப்புறம் இன்னொன்னுங்க இது ரெடிங்களா, இது தாய் தரத்தோட தன்மை. மண் உயிர் கரைசல் எடுத்துங்க. இப்ப இந்த பூச்சி விரட்டிக்கும் பயன்படுத்தக்கூடிய லைட் கிராப் இருக்குதுல்லாங்க, விளக்கு பொறி, அதுல இருக்கக்கூடிய வண்டுகள் போக்குவரத்து பூரா இதுல போட்டிருக்கானுங்க. அந்த கழிவுகள்ல இதுல போட்டு மண் உயிர் கரைசல் 1 லிட்டர் ஊத்தி வச்சிருக்கணுங்க. இந்த சிதைச்சுங்க இதை ஸ்ப்ரே பண்ணும் போது இதுல இருந்து 5 லிட்டர் எடுத்து எந்த பயிரா இருந்தாலும் ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா பூச்சி பிரச்சனை வராது. பூச்சி வண்டுகளோட பிரச்சனை வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அந்த பூச்சிகளுடைய சுமல் அந்த பூச்சிக்கு தெரியுங்க. இது ஸ்ப்ரே பண்ணும் போது பூச்சி விரட்டிக்கு அற்புதமான சிஸ்டம்ங்க. நாம வந்து பூச்சியவே எடுத்து இந்த மண் உயிர் கரைசலை பெருக வச்சு இந்த சுமலை ஸ்ப்ரே பண்றோம். அப்ப என்ன ஆகும்னா நம்ம பூச்சி விரட்டியோட பாதிப்பு பிரச்சனை குறையும். அதனால இதை அந்த தொழில்நுட்பத்தில் பயன்படுத்துறோம். இப்ப நீங்க பாக்கலாங்க. இது எவ்வளவு நாளைக்கு வச்சிருக்கோம்? இது வந்து அதே மாதிரி தானுங்க. இதுக்குள்ள என்ட்ரியே கிடையாதுங்க. பாருங்க அந்த ஸ்பில் பெருக்கும் போதே அந்த கார்பன் ஐட்டம் எவ்வளவு வந்து வாசனையா இருக்கு. இதுல வண்டுங்க அனைத்து வகையான பூச்சி, பட்டாம்பூச்சி, வண்டு அனைத்துமே இருக்குங்க. இதை வடிச்சு நீங்க ஸ்ப்ரே அந்த பூச்சி விரட்டையோட கலந்து அடிச்சுக்கலாமுங்க. இது ஒரு தொழில்நுட்பம்ங்க. 2வது பாத்தீங்கன்னா மொட்டு போட்டுக்கிறோம்ங்க. முட்டை பாருங்க, மண் உயிர் கரைசல் இல்லைங்க. இந்த நம்ம கோழிக்கு அடை வச்சதும் போக பொரிக்காத முட்டை அது இருந்தாலும் சரிங்க. முட்டை கம்மியா கிடைச்சாலும் பயன்படுத்திக்கலாமுங்க. 1 லிட்டர் மண் உயிர் கரைசல் முட்டை எவ்வளவு வந்தாலும் உள்ள போட்டுக்கலாம். அப்படியே அவர் முழுசா போட்டுக்கணும் பாத்தீங்களா. அப்போ இந்த வெள்ளை கலரா இருந்ததுங்க மண் உயிர் கரைசல் பயன்படுத்தும் போது இந்த முட்டையில் ஓட்டை மறிச்சு எடுத்துருங்க. இப்ப வந்து வெள்ளை கலரா இருந்ததுங்க கலர் மாறிடுச்சு பாருங்க. வெள்ளை கலரா இருந்ததுங்க கருப்பு கலர்ல வரும். எடுத்துக்கலாம். மொட்டு ஓடுங்க. அந்த வெள்ளைத்தன்மை மேல இருக்குது. அந்த உள்ள இருக்கிற கால்சியம் சத்தை பூரா அரிச்சிருச்சுங்க. கால்சியத்தோட இல்லைங்க, இதுல பாஸ்பரஸ் உடைஞ்சு இந்த லேயர் பூரா உள்ள இருக்கிற மஞ்சக்கருவை சிதைச்சு உணவா மாத்திருங்க. இதுல பாத்தீங்கன்னா பொட்டாசுங்க, கால்சியம், பாஸ்பரஸ் சத்து அதிகமா இருக்குதுங்க. ஏன்னா இந்த கருப்பு ஃபார்ம் வந்துட்டாலே கார்பன் ஐட்டத்தை காற்றுல இருந்து எடுக்குதுன்னு அர்த்தம். உடைக்கலாமா? உள்ள எப்படி ஒரு தோடு இருக்குதுங்க, வெளியில எந்த கலரும் மாறிச்சு வரும். அந்த கால்சியம் சத்தை அரிச்சு எடுத்துருங்க. அப்ப வந்து முட்டையில பாத்தீங்கன்னா அந்த வெள்ளை கால்சியத்தை கரிச்சு எடுத்துருச்சுங்க. காற்றுல இருக்கக்கூடிய கார்பனையும் ஈர்த்து வச்சிருக்குதுங்க. அதனாலதான் இந்த நீல கலராவும் கருப்பு கலராவும் வந்திருக்குதுங்க. அப்போ நம்மளுக்கு வந்து உணவு இதுக்கு தனியா கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. இப்ப சர்க்கரை ஆட் பண்றோம்லங்க, அது தேவையில்லைங்க. ஏன்னா மொட்டில் இருக்கிற சத்தவே எடுத்து அந்த நுண்ணுயிர் வளருதுங்க. காற்றில் இருக்கக்கூடிய சத்தையும் அது எடுத்து வச்சுக்குது. 2வது அந்த சத்துக்களை பல மடங்கா பெருக்கி கொடுக்குறது. இப்ப நீங்க காற்றில் கொடுக்கணும் அப்படின்னா 200 லிட்டர் தண்ணியில வந்து இந்த கரைசல் 20 லிட்டர் ஊற்றணும். 20 லிட்டர் ஊற்றணும். ஏன்னு கேட்டீங்கன்னா கால்சியம் சத்து எல்லா பக்கம் போகணும்லங்க. அதுக்கோசரம் ஸ்ப்ரே பண்றீங்கன்னா 1 லிட்டர் தண்ணியில 1 லிட்டர் எடுத்து 200 லிட்டர்ல இப்ப நீங்க எல்லாம் பூச்சி விரட்டி தயாரிக்கிறோம், நுண்ணூட்ட கலவையை தயாரிக்கிறோம், அதோட இது 1 லிட்டர் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா சத்து பற்றாக்குறை வராதுங்க. கால்சியம் பிரச்சனை, கார்பன் பிரச்சனைங்க, பொட்டாசு, பாஸ்பரஸ், இதுல எல்லா சத்தும் இருக்குதுங்க.
இது வந்து முட்டையில பயன்படுத்துறதுங்க. அதே மாதிரி கோழியில பயன்படுத்துறதுக்கு அதே மண்ணுயிர் கரைசல்ல கோழி போட்டு வச்சிருக்கோம் பாருங்க. பிராய்லர் கோழிங்க 1 லிட்டர் கரைசல் ஒரு கோழி எந்த அளவுக்கு சிதைச்சு மேல எலும்பு எல்லாம் போடும்போது கோழி முழுசா போட்டதுங்க, பொங்கோட போட்டதுங்க, தனித்தனியா எதுவும் போட்டது இல்லைங்க. இது பூச்சி விரட்டியோட ஆட் பண்ணிக்கலாம். இது பூச்சி விரட்டி ஆட் பண்ணீங்கன்னா புரதச்சத்து அதிகம்ங்க. பூச்சி விரட்டியா பயன்படும் எந்த அளவுக்கு நுரைத்தல் இருக்கு கரைச்சி எடுத்துருங்க. நீங்க பூச்சி விரட்டிக்கு ஆட் பண்ணும் போதுங்க நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கரைசல் அடிக்க முடியாதுங்க. அப்ப முன்னோட்டமாவும் போய்க்கலாமுங்க, பூச்சி விரட்டியாவும் போய்க்கலாமுங்க. இந்த சுமல் வரும்போது பூச்சி வாடை வராதுங்க. மூக்க சுண்டுது பாத்தீங்களா, அப்ப அந்த வாடை வரும்போதுங்க பூச்சி தாக்குதல் போறாதுங்க. இது என்ன போட்டிருக்கீங்க? கோழி பிராய்லர் கோழி மட்டும் அந்த மண்ணுயிர் கரைசல் 1 லிட்டர். அந்த மண்ணுயிர் கரைசல் தான் வந்து இதை சிதைக்கிறது. அந்த எலும்புகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் நல்லா கரைச்சு சுத்தமா எடுத்துருங்க. எலும்புவே கரைச்சிருமா? எலும்பு கரைச்சிரும், எல்லாம் கரைச்சுன்னு தண்ணியா போயிருங்க. இது வந்து இப்ப நம்ம களைக்குற மெத்தேட் இல்லாம விட்டுருக்கிறோங்க. இதே களை குட்டிங்கன்னா சீக்கிரமா கரையக்கூடிய தன்மை ஆகும். இந்த 10 நாள் ஆகுதுனாங்க கரைக்கும் போது 8 நாள்ல ரெடி ஆகும். ஏன்னா காத்துள்ள சுழற்சி ஆகும் போது நொதித்தல் அதிகமா நடக்குங்க. இது அதே மெத்தேடு தானுங்க. சாணம், மண்ணு, இதோட என்ன ஆட் பண்ணிக்கிறோம்? வெங்கச்சாங்கல் பொடி இருக்கிறது. வெங்கச்சாங்கல் பொடி, சோத்து கத்தாழை, எருக்கிளை, ஆடாதொடை, இது வாழைப்பழம், மொட்டு, இது எல்லாம் கலக்கி இதுல வச்சிருக்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொன்றும் தனியா அதுல எடுக்கிறதுக்கு இதை தாய் திரவமா பயன்படுத்தலாம்னு ஒரு சோதனை முயற்சிங்க. இப்ப சாணி, மண்ணு, வெங்கச்சாங்கல் பொடி. அப்ப வெங்கச்சாங்கல் ஏன் பொடி அப்படின்னா சிலிக்கா சத்து அதிகமுங்க. பிரபஞ்சத்துல வந்து சிலிக்கா சத்து அனைத்து செடிகளுக்கும் வளர்ச்சி கொடுக்கறதுங்க. அப்ப அந்த கல்ல ஆட் பண்ணிருக்கிறோமுங்க. அப்ப காய் உதிர்களுக்கு வந்து போரான் சத்து வேணுங்க. அதுக்கு வந்து எருக்களை பயன்படுத்தி இருக்கிறோமுங்க. பூச்சி வெரைட்டிக்குங்க ஆடாதோடை சிறப்புங்க. ஆடாதோடை ஆட் பண்ணிருக்கிறோமுங்க. வாழைப்பழம் பொட்டாஸ்க்கு மெயினுங்க வளர்ச்சிக்கு, அதை ஆட் பண்ணிருக்கிறோம். முட்டை ஏன் பயன்படுத்தி இருக்கிறோம்னா பாஸ்பரஸுங்க, பொட்டாஸ், கால்சியம் அதுக்கு இருக்கணும் பயன்படுத்தி இருக்கிறோமுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சோத்து கத்தாழை அனைத்து வகையான பூஞ்சான் நோய்களுக்கு எதிர்ப்பு சக்திங்க. அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணீங்க நம்ம தாய் திரவம் எடுத்துட்டோம்னா இந்த ஒரு கரைசலே போதுமானதுங்க. நோய் தாக்குதல், ஊட்டச்சத்து பிரச்சனை இல்லை, எதிர்ப்பு சக்திக்கு மண்ணுயிர் இருக்கக்கூடிய அனைத்து சத்தும் ஒரே நிதியில உள்ள கொண்டாந்துடலாம்ட்டு அந்த முயற்சி நடந்திருக்குதுங்க. இதை வந்து இப்ப போட்டு 15 நாள் ஆச்சுங்க. இன்னொரு 15 நாள்ல இது ரெடி ஆயிருங்க. இதை நாம அடுத்த வீடியோவில் எப்படி பெருக்கமாகறதுங்கிறத பார்க்கலாம். மண்ணுயிர் கரைசல் இத்தனை சத்துக்கள் பயன்படுத்தி இருக்கிறோங்க, ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ 15 நாள் ஆச்சுங்க. நீ ஒரு 7 நாள்ல சர்க்கரை கலக்க போறோங்க. அப்புறம் 1 வாரம் விட்டு மறுபடியும் 28வது நாள் ரெடி ஆயிருங்க. இதுல இருந்து 1 லிட்டர் எடுத்து 500 லிட்டர் டெவலப் பண்ணி கொடுக்கலாம். அப்போ அனைத்து வகையான முதன்மை சத்துக்கள் இதுல வந்துடும். பூச்சி வெரைட்டி பிளஸ் சத்துக்கள் அனைத்தும் இதில் இருக்குங்க. அதனால இந்த கரைசல் இது பயன்படுத்தி இருக்கிறோம். இது மண்ணுயிர் கரைசல் தானுங்க. 200 லிட்டர் தண்ணிங்க, 1 லிட்டர் மண்ணுயிர் கரைசல், 2 கிலோ நாட்டு சர்க்கரை. இதுல வந்து ஆடாதோட இலை, சோத்து கத்தாழை, முருங்கைக்காய். இது வந்து என்ன காட்டுக்குன்னா முருங்கைக்காட்டுக்கு நுண்ணூட்ட சத்து பிளஸ் பூச்சி வெரைட்டிங்க. பூச்சி வெரைட்டி பூஞ்சான கொல்லியாக பயன்படுறதுக்கு இந்த கரைசல் வச்சிருக்கிறோமுங்க. இது 1 வாரத்துல சிதைச்சு வரும் முருங்கையில வந்து அந்த பச்சையும் எல்லாம் போயிங்க சத்து எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இதே வந்து நீ இலையில இருக்கக்கூடிய அந்த பச்சையத்தை எடுத்துருங்க. அதே மாதிரி சோத்து கலத்தாலையில் இருக்கிற சத்துக்களை எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. கலர் மாறி சொல்றீங்களா? அப்ப இதை வந்து நம்ம 1 வாரம் வச்சுங்க. இந்த தண்ணி அப்படியே 200 லிட்டர் தண்ணியுமா எடுத்து நாம 500 லிட்டர்ல ஊத்திங்க ஸ்ப்ரே பண்ணிடுவோங்க. அப்ப பண்ணிட்டோம்னா இதுல முருங்கைக்காய் ஏன் கொடுக்கறோம்னா முருங்கைக்காய் வந்து சத்துக்கள் எடுக்காம காய் உற்பத்தி ஆகாதுங்க. அப்ப இதுல இருக்கிற சத்து அபரிமிதமா இருக்குங்க. இதவே மறுபடியும் முருங்காட்டு கொடுக்கும் போது சிறப்பான வளர்ச்சி வரும். அப்ப அதுக்குண்டான நுண்ணோட்டம் தேவையில்லைங்க. இது அந்த கரைசல் பயன்படுத்தி இருக்கிறோமுங்க. மீன் அமிலம் வந்து மண்ணுயிர் கரைசல் வச்சு மீன் கரைசல், அமிலம்ங்கிறது வேறுங்க, மீன் கரைசல் இது பயன்படுத்தி வச்சிருக்கிறோமுங்க. மண்ணுயிர் கரைசல் 1 லிட்டருங்க. கழிவு மீன்களுங்க, ரெடி ஆகுது. இது 1 வாரத்துல ரெடி ஆயிருங்க. வரதெல்லாம் தீர்ந்துருச்சுங்க. கோழிங்க, மீன், ஆட்டு வேஸ்ட் எல்லாம் போட்டதுங்க. எல்லாம் காட்டு கொடுத்துட்டோமுங்க. கொஞ்சம் இருக்குதுங்க. இது மண்ணுயிர் கரைசலோட ட்ரம்மே வெடிச்சிருச்சுங்க. அதனால நீ வேற ட்ரம்முக்கு மாத்தணுங்க. அவ்வளவு பவர் இருக்குங்க. இது வந்து மீனுங்க. இது வந்து 50 லிட்டர் கேனுங்க. இது 10 கிலோ மீன், 2 கிலோ நாட்டு சக்கரை, 1 லிட்டர் மண்ணுயிர் கரைசல். எத்தனை நாள்ல மக்கிருச்சு? இது 1 வாரத்துல கரைய ஆரம்பிச்சிருமுங்க. நாம அளவா பயன்படுத்துறதுனால இது எத்தனை நாளைக்கு வெயில் வச்சிருந்தீங்க கெடாதுங்க. வெயில தான் இருக்கணும். வெயில் நிழலுங்க மாறி மாறி இருந்துன்னா ஒன்னும் பிரச்சனை. தனி வெயிலா இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. நிழல் பகுதியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை.
ஒரு வாரத்தில் ரெடி ஆயிரும். இது நீங்க காட்டு கூடதுன்னா ஏக்கருக்கு 10 லிட்டருங்க. ஸ்ப்ரே பண்றதுன்னா டேங்குக்கு 100 மில்லி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டீங்கன்னா பூ வளர்ச்சிக்கு சிறப்பா இருக்குங்க. இது மண்ணுயிர் கரைசல் தானுங்க. அதிக ஏக்கருக்கு பயன்படுத்துறதுனால 1000 லிட்டர்ல கன்வெர்ட் பண்ணிருக்கிறோங்க. இது எவ்வளவு மண்ணூறு? ஒரே லிட்டர் தானே, ஒரே லிட்டர் மண்ணுயிர் கரைசலுங்க. 1000 லிட்டர் தண்ணி. 1000 லிட்டர் தண்ணிங்க, 5 கிலோ நாட்டு சர்க்கரை. எத்தனை நாள் இருக்கு? ஒரு வாரம். ஒரு வாரம் தான் அப்படியே நேரம் காட்டு. 1000 லிட்டரும் காட்டுக்குள்ள விட்டுக்கலாமுங்க. இது வந்து அனைத்து வகையான இடுபொருட்கள் சேர்த்து ஸ்ப்ரே பண்றதுங்க. மண்ணுயிர் கரைசலுங்க, ஈயம், எல்லாம் இந்த எல்லாம் கலந்த கலவைங்க. ஒரு அளவு வேணும் இல்லைங்க. ஒரு ஏக்கர் எங்க முருங்காட்டுக்கு பண்றதுன்னா 500 லிட்டர் கம்பல்சரியா வேணுங்க. கஸ்டி பம்ப் மூலியமா ஸ்ப்ரே பண்றது. இதுல இருந்து மண்ணுயிர் கரைசல் வந்துரு, இலை கரைசல் வந்துரு, மீனமிடம் வந்துரு, கோழி கழிவுகள் வந்துரு, அப்புறம் ஈயம் வந்துருங்க. அனைத்துமே இதுல ஊத்திங்க. ஒரு நாள் 24 மணி நேரம் வச்சிருந்தோம். அடுத்த நாள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இது அந்த தொழில்நுட்பங்க. அதுக்கு அந்த பக்கம் தொட்டி இல்லைங்க, நுண்ணூட்ட கலவை தொட்டிங்க. இந்த தொட்டி வந்து 4000 லிட்டர் கொள்ளல பிடிக்குங்க. பல கழிவுகள் போட்டிருக்கீங்க. இதுல வந்துங்க பழமுங்க, காய்கறி கழிவுகள், சாணி, ஆட்டாங்குப்பைங்க, இதுல எருக்கலைன்னு சொல்லக்கூடிய எருக்கலை, நொச்சித்தலை, ஏப்பந்தலை, அனைத்து என்ன வகையான. ஆமா, அதே மாதிரி இப்ப நாங்க எனக்கு இது பலாப்பழம் கிடைச்சதுங்க. அதே மாதிரி மாம்பழம், பனை நுங்கு, பனம்பழம் எல்லாம் கிடைக்கிற கழிவுகளை போட்டுக்கிறோங்க. இதுல அதே மாதிரிங்க ஒரு சாணிங்க, ஆட்டு சாணி போட்டுக்கிறோம், மாட்டு சாணி முள்ள போட்டுக்கிறோங்க. இது ஸ்ப்ரே பண்ணக்கூடாது இல்லைங்க. இது வந்து தரைவலி கொடுக்கறது. ஏன்னா அமினோ ஆசிட் வந்து அதிகமா இருக்குங்க. pH தன்மை அதிகமா இருக்கும்போது ஸ்ப்ரே பண்ணா இலை கறி போயிருங்க. இது வந்து காட்டு கூடுறதானுங்க. 200 லிட்டர் தண்ணிக்கு 50 லிட்டர் தரை வழியா கொடுத்துட்டோம்னா சத்து பிரச்சனை இல்லைங்க. இப்ப வந்து எருக்கலைய வெட்டி கொண்டாந்து போடணுங்க. இப்ப சாணி, ஆட்டு சாணி இருக்குதுங்களா, ஒரு 10 கிலோ போடலாம். மாட்டு சாணி போடலாம். ஒரு 50 லிட்டர் கோமியத்தை ஊத்தலாமுங்க. மண்ணுயிர் கரைசல் ஊத்துறோம், ஈயம் ஊத்துறோம். அனைத்து வகையான இது உள்ள கொடுத்துட்டீங்கன்னா இப்போ சூடோமோனாஸ், விரிடி, பேசிலஸ், தரைவலி கொடுக்கும்போது எது வேணா சேர்த்திக்கலாம். இது அந்த இதுக்குங்க. ஸ்ப்ரே பண்றதுக்கு ஆகாதுங்க. எல்லாம் ட்ரம்ல இருக்குங்க, நிறைய தொட்டியில இருக்குது. இதெல்லாம் எப்படிங்க கலக்க? அதாவதுங்க கலக்கிற தொழில்நுட்பம் வந்து பெருசுங்க. இப்ப எல்லாம் சுத்த முடியாதுங்க, வேலைக்குழு இருக்கு. அதனால கம்ப்ரஸர் மூலியமா ஏர் செட் பண்ணிருக்கிறோங்க. அந்த ஏர் போட்டு காமிக்கலாமுங்க. அது எப்படி கலங்குதுன்னு பாத்துக்கலாங்க. அதே மாதிரி அதுல என்ன தொழில்நுட்பம் அப்படின்னாங்க, இப்போ எல்லா நுண்ணுயிர்களுக்கும் காத்து சுவாசம் வேணுங்க. அப்ப நம்ம களை கூடும் போது அந்த காத்து கிடைக்காதுங்க, அவ்வளவு சிறப்பா கிடைக்காதுங்க. நாம கம்ப்ரஸர் ஏர் பிரஷர் கொடுக்கும்போது நல்ல பபிள்ஸுகள் நுண்ணுயிர் பெருக்க சிறப்பா இருக்குங்க. கம்ப்ரஸர் ஆன் பண்ணியாச்சுங்க. இப்ப ஏர் பபிள்ஸ் எந்த அளவுக்கு நுண்ணுயிரோடைய பெருக்க முறைத்தல் போறாங்க. ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் போட்டு சிறப்பான கலைக்கு எல்லா பகுதியும் ஏர் சர்க்குலேஷன் ஆகுது. நல்லா ஏர் சர்க்குலேஷன் ஆகுது, எல்லாம் நடந்துருக்காது. இதை நம்ம கையில பயன்படுத்த கலக்க முடியாது, டெய்லி பண்ண முடியாதுங்க. அதனால இந்த தொழில்நுட்பம்ங்க. இதை மாடி தோட்ட சபையை வச்சுருக்கிறாங்க. மெயின் மோட்டரு இல்லைன்னா ஃப்ளோயர் மோட்டரு அது மாதிரி வச்சு பயன்படுத்திக்கலாம். இப்ப தொட்டி கட்டி இருக்கிறதுனால நம்ம பெரிய கம்ப்ரஸர் வச்சு பயன்படுத்துறோம். சிறிய இது வழியா ஃபில்டருங்க. இப்ப இதுல அனைத்து வகையான டஸ்ட் அடைக்கும்லங்க. இதுல பைப்புல கீழே 6 இன்ச் பைப் கொடுத்துருக்காங்க. கீழே மிக்ஸ் வேலை கட்டி இருக்கிறாங்க. இதுல ஃபில்டர் ஆகி கீழே தரையில பதிச்சிருக்கிறோம். அங்க போயிடு அந்த ஃபில்டர் ஆகி வாரத்துக்கு ஒருக்க நம்ம தேவையான சென்ஸ் எடுத்துக்கலாம். கேட்டுலாங்க. இதுல கூட லெசன்ஸ் இதே மாதிரி தான் போகுது. என்ன கனல் வரும் அதே கனவு தான் அங்க இருக்கும். அது கீழே 700 டேங்க் வச்சிருக்கோம். அதுல ஸ்டோரேஜ் பண்ணி கொடுக்குது. இதுல பாத்தீங்கன்னா அந்த நுண்ணூட்ட கலவை தொட்டியில இருந்துங்க அதுல இருந்து லெசன்ஸ் எடுத்து இதுல வடிச்சு வச்சிருக்கிறோம். அதுல இருந்து இங்க வந்துருங்க. அப்ப எந்த ட்ரிபிள் கொடுத்தாலும் எந்த தூசா போக்குவரத்து அடைக்காது. இதுல வந்து பாத்தீங்கன்னா அனைத்து வகையான சத்துக்கள் உண்டான கலவை. அதனாலதான் நுண்ணூட்ட கலவையா வச்சிருக்கிறோங்க. இதுல இருந்து ஏக்கருக்கு 50 லிட்டருங்க. 15 நாளுக்கு ஒரு முறை போனா போதுங்க. நம்ம இருக்கிறதுனால வாரம் ஒருக்காங்க கூட ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் செடி வந்துங்க 60 நாளைக்கு 60வது நாள் மேல பூ பிடிக்க ஆரம்பிச்சதுல இருந்துங்க நுண்ணூட்ட கலவை பயன்படுத்தினா சிறப்பான காய் பெருக்கம் வருங்க. அது பசங்க இது வச்சிருக்காங்க. இப்ப களை கூடும் போதுங்க வீரியம் குறையாது, சிறப்பான வளர்ச்சி வச்சிருக்கிறோம். காட்டுக்கு போறதுக்கு ஒரு அளவு வேணும் இல்லைங்க, அதை ஸ்ப்ரே பண்றதுக்கு அது காமிச்சுங்க. இது காட்டுக்கு போறது அளவுங்க. அனைத்து வகையான கரைசலும் இதுல வந்துருங்க. ஈயம், மண்ணுயிர் கரைசல் எல்லாம் கலந்து வெரைட்டி எல்லாம் காட்டுக்கு போயிடுறீங்க. இந்த கலக்கறக்குங்க.
அனைத்து வகையான அந்த அளவுக்கு கலக்கிப்பீங்க. இந்த இது எதுக்காக வச்சிருக்கீங்க? இது வந்துங்க எதுங்க அது வந்து உள்ள போற ஏர் வெளியில வரலினாங்க ட்ரம் வெடிக்க பாக்குங்க. அதுக்காக அதுக்கொசரம் வந்துங்க. அப்புறம் வந்துங்க சப்போஸ் ஒரு நாளைக்கு கரண்ட் இல்ல நம்ம கலக்க முடியல அப்படின்னா ஏர் இது வழியாம ரிட்டர்ன் உள்ள போயிங்க ஏர் சர்க்குலேஷன் ஆயிக்குங்க. அதுக்கொசரம் இதுல எல்லாம் என்ன அதுல வந்துங்க ஆரம்பத்துல நம்ம விவசாயம் வரும்போதுங்க இந்த மண்ணு சாணி பத்தி தெரியாதனால OWTC அத வந்து வேஸ்ட் கம்போஸ்ட்னு சொல்லுவாங்களாங்க. அதுங்க காசியாபாத்ல இருந்து ஆர்டர் போட்டு வாங்கணுங்க. அப்ப வந்து குப்பையில கலக்கி குப்பையை மக்க வச்சு கொடுத்தோமுங்க. அப்ப ரெண்டாவது அடிப்படை சத்துக்கள் என்னங்க தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்துன்னு சொல்லக்கூடிய அசோஸ்பைரிலம் பொட்டாஸ் வேமு அப்புறம் ஆரம்பத்துல வந்து விரிடி விவேரியா பேசியானா இதெல்லாமே தாய் திரவம் இருக்கு. இதெல்லாம் வந்து தாய் திரவம்னா நம்ம தோட்டக்கலையில வாங்கினதுதானுங்க. ஒரு லிட்டர் வாங்கிங்க இது 300 லிட்டர் கொள்ளளவுங்க. 1 லிட்டர் உள்ள ஊத்து 3 கிளாஸ் சர்க்கரை போட்டு வச்சு பெருக்கி கொடுத்துட்டு இருக்கிறோம். இது நல்லா சிறப்பா தான் இருக்குது. என்ன மெயினா ஒண்ணுன்னா ஒவ்வொரு நாளும் களை கூடணுங்க. அதுக்கு ஏர் செட் பண்ணிக்கிட்டோம்னா இல்லைன்னா கிட்டத்தட்ட இதுல 3-4 வருஷம் ஆச்சுங்க. கெடாம இருக்கிற காரணம் நம்ம ஏர் சர்க்குலேஷன் போய் கலக்கிறதுனாலங்க வீரியமா இருக்குதுங்க. இப்ப பொட்டாசோட சத்து நீங்க அந்த மண்ணுயிர் கரைசல் வந்து பாத்தீங்களா இந்த கலர்ல இருக்குங்க. ஏன்னா பொட்டாசோட சத்து எடுக்கும் போதுங்க இந்த கலர் ஆட்டோமேட்டிக்கா மாறிடுங்க. அதே மாதிரி காற்றில் இருக்கக்கூடிய கார்பன் சத்து எடுக்கும் போதும் அந்த கருநிலத்துக்கு வந்துருக்கும். அப்ப என்னங்கன்னா அதுக்கு நுண்ணுயிருக்கு உணவு தேவையில்லைங்க. ஏன்னா காற்றுல இருந்தே அந்த சத்து எடுத்துக்குது. அதனால அந்த நுண்ணுயிருங்க இது ஆரம்பத்துல பயன்படுத்தினதுங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஈயம் 2வது போட்டது அந்த 1 லிட்டரை வச்சு ஈயம் போட்டது 50 லிட்டர்ல பாருங்க எந்த அளவுக்கு நுண்ணுயிர் பெருக்கமா இருக்கு பாருங்க. அதனால ஈயம் தொழில்நுட்பம் ஈயம் பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்மெல் வருது. இந்த ஸ்மெல் வருது. ஈயம் வந்து அந்த நுண்ணுயிர் பெருக்கு அப்படிங்க. அது ஒரு 5 வகையான நுண்ணுயிர் சிறப்பா இருக்குங்க. லாக்டோபேசிலஸ் ஈஸ்டுங்க போட்டோசென்சிட்டிவ்ங்க ரோடோசூடோமோனாஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அரிசியில் இருக்கக்கூடிய சத்து எடுக்கக்கூடிய அந்த மாவு சத்து இருக்கு அந்த நுண்ணுயிருங்க அது சிறப்பா இருக்குதுங்க. அப்ப அது போற முதன்மையான சத்துக்களுங்க. முதன்மையான நுண்ணுயிர் அதுல சிறப்பா இருக்குங்க. அப்ப வந்து கெட்ட பாக்டீரியாவை அழிக்கிறது ஈஸ்டுங்க. அப்ப அந்த ஈஸ்ட் நுண்ணுயிர் இந்த ஈயம் கான்செப்ட்ல அதிகமா இருக்குதுங்க. இப்ப மண்ணுல ஒரு தீமை செய்யும் பூஞ்சானங்கள் பாக்டீரியா பங்கல் இருக்குது மெயிங்க. இந்த ஈயம் நீங்க தொடர்ச்சியா கொடுக்கும்போது அந்த கெட்ட பாக்டீரியா வளர விடாதுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொட்டு நீர்ல உப்பு அடைக்குதுங்கிறது ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த ஈயம் ஃபார்முலேஷன் கொடுத்துக்கிட்டீங்கன்னா உப்பு படிமானம் இருக்காது. உப்பை உடைச்சு அந்த படிமானம் குடிக்க விடாதுங்க. நம்மளுக்கு மண்ணுக்கும் பிரச்சனை இல்லைங்க பைப்புகளுக்கும் பிரச்சனை இல்லைங்க. இப்ப கிணத்துக்கே பாத்தீங்கன்னா பாசம் பிடிக்கிறது ரொம்ப நாள்பட்ட கிணத்துல இது ஒரு 5 லிட்டர் உள்ள ஈயம் ஊத்திட்டீங்க அந்த தண்ணியே ஃபியூர் ஆயிரும். நீங்க அது பயன்பாட்டுக்கு வந்துருங்க. பாசம் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. சுத்தம் பண்ணிருங்க. இப்போ 40 ஏக்கர் குளத்துக்குமே 1 லிட்டர் ஈயம் குளத்துல ஊத்துனீங்கன்னா அந்த குளமே ஃபியூரி ஆயிரும். அந்த அளவுக்கு நுண்ணுயிர் பெருக்கு அதிகம். அதனால ஈயம் தொழில்நுட்பம் சிறப்புங்க. நம்ம வந்து எல்லாத்தையும் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஒரு 2-3 கரைசல் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானதுங்க. அதே மாதிரி அவங்க மண்ணில் இருக்கிற நுண்ணுயிரை பெருக்கம் அடைக்கணும். அதுதான் மெயினுங்க. இப்போ ஒரு இடத்துல ஊட்டியில நீங்க ஒரு தாய் திரவத்தை வாங்கி நம்ம வெப்பமண்டலத்தில் பயன்படுத்த முடியாது. அப்போ ஊட்டியில் இருக்கிறவங்க அந்த மண் எடுத்து சாணியோட மிக்ஸ் பண்ணி நுண்ணுயிர் கலவையா பண்ணி பயன்படுத்தணுங்க. நம்ம மண்ணில் இருக்கிற நுண்ணுயிரும் சாணி மிக்ஸ் பண்ணி நம்ம நுண்ணுயிருக்கு மேட்ச் பண்ணணுங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் வியாபார நோக்குல கர்நாடகாவில ஒரு இது இருக்கு. இப்போ நிறைய வருதுலங்க அது பேர் சொல்ல விரும்பலைங்க. நிறைய ப்ராடக்ட் வருது வட மாநில இருந்து இறக்குறாங்க. அது நம்ம மண்ணுக்கு எப்படி செயல்படும் நமக்கு தெரியாது. நம்ம செலவும் அதிகங்க. அதனால நம்ம பூமியில் இருக்கிற மண் நுண்ணுயிர் பெருக்கமுங்க அதை மண்ணுக்கு கொடுக்குறோம். அவ்வளவுதான் தொழில்நுட்பம்ங்க. இதை எளிமையா கத்துக்கிட்டோம்னு வைங்க சிறப்பா எடுத்துக்கலாம். இவ்வளவு நேரம் உங்க வேலை நடுவுல எங்களுக்காக நேரம் ஒதுக்கி எல்லாம் விளக்கமா சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி வணக்கம்ங்க. அப்புறம் இன்னொரு வேண்டுகோள் என்னங்கன்னா இப்போ வீடியோ நிறைய பேர் பாப்பீங்க. இப்ப மக்கள் இளைஞர் கூட்டம்ல இயற்கை விவசாயத்துக்கு நிறைய பேர் வரணுங்க. ஏன்னா நஞ்சில்லா உணவை சமாளிக்கணும்னு நம்மாழ்வார் ஐயா சொல்லிட்டு அவர் மறைந்தாலும் அவர்களுடைய எண்ணம் பல இளைஞர் மத்தியத்திலும் சரி இயற்கை விவசாயத்துல சிறப்பா இருக்குதுங்க. அப்ப நம்ம முன்னெடுத்து எடுக்கணும்னா இளைஞர்கள் வரணும். இளைஞர்கள் மாணவர்கள் மாணவிகள் அனைவரும் இயற்கை விவசாயத்துல உள்ள வந்தாங்கன்னாக்க நம்ம அனைவரும் சாப்பிட போறோம். அப்ப அனைவருக்கும் நல்ல உணவை கொடுக்கணும். அதனால அனைவரும் இயற்கை விவசாயத்துக்கு வாங்க. விவசாய தோட்டத்தை போய் பார்வையிடுங்க. அவங்களுடைய சூழ்நிலை நிலைகளை அறிஞ்சுக்குங்க. இதுதான் நம்மளுடைய வேண்டுகோளுங்க. அனைவரும் வருக.
வாழ்க விவசாயம். என்னுடைய செல் நம்பர் பாத்தீங்கன்னா 99 99 76 106 730ங்க. நீங்க வர்றதுக்கு முன்னாடி போன் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நானும் ஒரு இது வேலை பழுவல் இருக்கலாம்ல, எந்த ஊர் என்னங்கிறத கேட்டு வந்தீங்கன்னா எப்ப வேணாலும் வந்து பாக்கலாமுங்க. அனைவருக்கும் இலவசம் தான். விவசாயிக்கு விவசாயி வந்து கட்டணம் வசூலிக்கிறதோ இல்லை, அந்த முன்பதிவு செய்யறதுல இல்லைங்க. போன் பண்ணிட்டு வாங்க, எப்ப வேணா வந்து பார்வையிடலாம். ஏன்னா வேலைப்பழுவு சமயத்துல கூப்பிட்டு வந்தாங்க நம்மளுக்கு சௌகரியமா இருக்குங்க. அனைவரும் வாங்க, வந்து பார்வையிடுங்க. அவங்களுடைய தொழில்நுட்பத்தையும் நமக்கு தெரிவிங்க. தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா விவசாயிகள் ஒரு கருத்து பரிமாற்றம் இருந்தாலே விவசாயம் முன்னோட்டு போகுங்க. இல்லைன்னா வியாபார நோக்கத்திலேயே இருந்தா செயல்பட முடியாதுங்க. அனைவரும் மாறுங்கள். நன்றி, வணக்கம்.